உங்கள் வார்ட்ரோபை ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு சொல்லட்டுமா? முன்னாடியெல்லாம் தீபாவளி, பொங்கல், பர்த்டே வந்தால் மட்டும்தான் வீட்டில் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் நினச்சா ஒரு ட்ரெஸ்ஸு, வெளியே போனால் ஒரு ட்ரெஸ்ஸுன்னு வாங்கிட்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கோம். தீபாவளி, பொங்கலுக்கெல்லாம் நம்ம ட்ரெஸ் வாங்குற காலம் போய் ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம பீரோ வாங்கிட்டு இருக்கோம். இத்தனை ட்ரெஸ்ஸையும் நம்ம போடுவோமா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. மீதி பாதி ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு சேராது. நம்ம எப்படியாவது நம்மளோட பழைய சைஸ்க்கு வந்துடுவோம்னு நினச்சே பாதி ட்ரெஸ்ஸை நம்ம சேர்த்து வச்சுருப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களோட தேவையில்லாத ட்ரெஸ் எல்லாம் தனியாக எடுத்துருங்க. அப்படி எல்லா ட்ரெஸ்ஸையும் காலி பண்ணும்போதே நம்மளுக்கு பாதி ஷெல்ஃப்க்கு மேலே குறைஞ்சிரும். அது போக நம்ம பசங்க ட்ரெஸ் எல்லாம் கேட்கவே வேண்டாம். பசங்க வளர்ந்துக்கிட்டே போகிறனால ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக சேராது. அதையும் கிளியர் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷெல்ஃப்ஸும் காலி ஆகிடும். இந்த ரோ ஃபுல்லாகவே என்னோடய பழைய ஷாலு, போன பொங்கலுக்கு ரேஷனில் கொடுத்த வேஷ்டி, சேலையெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். எதுக்கு சேர்த்து வச்சுருக்கேன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. இந்த பொங்கலே வந்துருச்சு. இப்படி நான் ஒன்றுத்தையாக கிளியர் பண்ணும்போதே எனக்கு 4 பேக் வேஸ்ட்டான துணியே சேர்ந்துருச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சு கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுங்க. நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து கொடுங்க. கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரெஸ்ஸு வெளியே வாங்குகிறோமோ அதே அளவுக்கு நம்மளோட தேவையில்லாத ட்ரெஸ்ஸை வீட்டில் இருந்து காலி பண்ணும்போதே பீரோ வாங்குறதுக்கான தேவையும் இருக்காது. உங்கள் வார்ட்ரோபும் ரொம்ப நீட் ஆகிடும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.